ஹலோ guys, this is Vikram from MyGats. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ இந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் வெரி சிம்பிள். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் லோகோ க்ரியேட்டர் ஆர் லோகோ ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். லோகோ மேக்கர் கொடுத்தீங்கன்னாவே லோகோ ஜென்ரேட்டர்னு வரும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ மேக்கர்னு வந்துருச்சு. க்ரியேட்னு இருக்குது, கண்டினியூன்னு இருக்குது, கேலரி, மோர் ஆப்ஸ்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் க்ரியேட் கொடுக்கணும். நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது இருக்கும். கிறிஸ்மஸ்னால் நீங்கள் வந்து அந்த டைப்பில் வந்து நிறையா இருக்கும், லோகோ இருக்கும். அது நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்லேயே 3 இருக்கும். இதில் கலர்ஃபுல்லாக 3 இருக்கும். கலர்ஃபுல்லாக நிறையா இருக்கும். நீங்கள் கலர்ஃபுல்லாக லோகோ க்ரியேட் பண்ணணும், நிறையா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நிறைய க்ரியேட் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆர்ட் அப்படின்னு போனோன்னா உங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லோகோ அப்படின்னா க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லோகோவை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கிறோன்னா பேக்ரவுண்டில் போய் பேக்ரவுண்ட் கலரில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். அப்ளை கொடுத்தோம்னா அப்ளை ஆயிரும் பேக்ரவுண்ட் கலர். இப்போ வந்து RGBA கலர் வந்து இந்த க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணோம், க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். ரெட் கலர் பண்ணோம், ரெட் கலர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்னா பேக்ரவுண்ட் வந்து அதாவது ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் அதிகமாக வச்சு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உங்கள் கம்பெனி நேமை பார்த்து நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நேமை வந்து இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். நேம் இப்போது சும்மா சிம்பிள் ஐகேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வைங்க. ஐகேட்ஸ்ன்னு போட்டாச்சு. அப்ளை கொடுத்தோம்னா அப்ளை ஆயிரும். அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம கீழே வச்சுக்கலாம். எஸ் வி கேன். இது ஃபாண்ட் சைஸ் கூட நீங்கள் வந்து போல்டுனா போல்டு வச்சுக்கலாம், இட்டாலிக் கூட வச்சுக்கலாம். லோகோ சைஸ் முதல் கொண்டு கம்மி பண்ணிக்கலாம். லோகோ வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தனியாகவும் ட்ராக் பண்ணலாம், இப்படி ட்ராக் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஃபாண்ட் கலர் அண்ட் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐகேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். தட்ஸ் ஆல்.